வணக்கம், மூர்த்தி பேசுகிறேன். சாகா கான்ட்ரா ட்ரேடிங்லேருந்து. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ரா ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த கான்ட்ரா ட்ரேடிங்கில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் ஆக போகுதுன்றதை பார்க்க போகிறோம். கான்ட்ரா ட்ரேடிங்னா என்ன? அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரேடிங்னா என்ன? நார்மல் ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பை அபோவ் செல் பிலோ தான் வந்து நார்மல் ட்ரேடிங். அது வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பை அபோன்றது என்ன? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அந்த ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் வந்து பை அபோவ். செல் பிலோன்றது என்ன? இது கீழே போயிடுச்சு, இதுதான் வந்து சப்போர்ட்டு, இது சப்போர்ட்டை உடச்சிடுச்சு, இனிமேல் மார்க்கெட் கீழே தான் போகும்னு சொல்லிட்டு வாங்குறது தான் வந்து செல் வந்து பிலோ. இது வந்து நார்மல் ட்ரேடிங். கான்ட்ரா ட்ரேடிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராடேலேருந்து பொசிஷனல் ட்ரேடிங் மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து பிலோ, இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு, இந்த லெவலுக்கு கீழே நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பை பிலோ இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே விற்கலாம் அப்படின்றது செல் வந்து அபோன் இருக்கும். இதுதான் வந்து கான்ட்ரா ட்ரேடிங். இட்ஸ் அ கான்ட்ரடிக்டிவ் ட்ரேடிங். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ரீட்லையும் ஒரு ஃபியர்லையும் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். க்ரீட்னா என்ன? இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 பாயிண்ட்ஸ் போச்சு. அப்போ வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இன்னும் 10,000 போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஃபியர்னா என்ன? இப்போ மார்க்கெட் வந்து 7500 வந்தது ஆகஸ்ட் மந்தில். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, 6800 போகும், இனிமேல் மார்க்கெட் ஏறுறதுக்கு சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொசிஷனை கொடுத்துட்டு லாஸ் வந்து புக் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து நார்மலாக ரீட்டைல் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த கான்ட்ரா ட்ரேடிங் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, அந்த 9000 ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வித்துட்டு நம்ம வந்து கேஷை வந்து கையில் வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த ஃபியர் டைம் வந்து 7500 வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். இது வந்து நம்ம பை செல் மேட்ரிக்ஸ்லேயே இருக்கும். அந்த 7550 ரேஞ்சில் வந்து நம்ம கான்ட்ரா ட்ரேடிங் பை செல் மேட்ரிக்ஸ் வந்து பை பண்ண சொன்னதும் இருக்கும். 8700 8900 நிஃப்டி ரேஞ்ச் வந்து செல் பண்ணுற இதுவும் இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து என்டையர் F&O ஸ்டாக்ஸு ப்ளஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லெவல்ஸ்ன்றது எப்படின்னா, இது வந்து பை பிலோ செல் அபோன்றது இருக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போது இந்த எக்ஸலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து 355 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 355 ருபீஸ் வந்து ஜனவரி 1 இருந்தது. இப்போ இன்னைக்கு கரண்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 277 வந்து இருக்குது. இந்த 277 இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 80 ருபீஸ் வந்து லாஸாக இருக்கும். ஆஸ் அன் இன்வெஸ்டர் 80 ருபீஸ் லாஸ் ஆகும். இவங்க வந்து நம்ம கான்ட்ரா ட்ரேடிங் இந்த பை செல் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்கன்றதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் வந்து ரெண்டு வந்து ரூல் இருக்குது. ஒன்று வந்து இந்த செல்லோ இல்லை பையோ சிக்னல் இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த பர்சன்டேஜ், இது வந்து செல் பிலோ பர்சன்டேஜ், இது வந்து பை அபோவ் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் வந்து ரெண்டுத்தையும் கூட்டினா நீங்கள் வந்து 12% மேலே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 384 வந்து நம்ம 84.35 செல் வந்திருக்கு. 27 வந்து ஜனவரி வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4th February 346 வந்திருக்கு. 5th February வந்து 337 வந்திருக்குது. 9th February பார்த்தீங்கன்னா 322 வந்திருக்குது. 384 செல் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 322 ருபீஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுலேயே வந்து உங்களுக்கு 60 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ண சொல்கிறோம் 331 வந்து 332. இது பார்த்தீங்கன்னா வித்தின் ஆக்சுவலி ஒரு 3 டேஸ்லேயே வந்து அகைன் 341 ருபீஸ் வந்து வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் 23rd February வந்து 329 வந்து பை பண்ண சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே அகைன் 350 ருபீஸ் வந்து போயிருக்குது. இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அகைன் இங்கே வந்து இதோட வந்து 27th July தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில். 291 285 ரேஞ்சில் வந்து வாங்க சொல்கிறோம். அகைன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸில் 304 போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குள்ளே வந்து 312-15 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்குது. அகைன் 24th August வந்து 269 பை வந்திருக்குது. நெக்ஸ்ட் டேவே 283 வந்திருக்கு. நீங்கள் அங்கே இன்ட்ராடேலேயே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அகைன் 278 பை வந்திருக்கு. 284-85 ரேஞ்சில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே அகைன் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இது வந்து 265 2nd September அகைன் பை வந்திருக்குது. அது திரும்பி 250 வந்து ஆவரேஜ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் வந்து இங்கே 257 இருக்கும். அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 272 ரேஞ்சுக்கு வந்து திரும்பி போயிருக்கு வித்தின் 10 டேஸ்க்குள்ளே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐயில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா கிட்டத்தட்ட 80 ருபீஸ் வந்து லாஸ்ட்ல இருந்திருப்பீங்க. ஆனால் நம்ம பை செல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓவரால் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பை வரும்போதும் செல் வரும்போதும் மாற்றி பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட வந்து 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ நான் காமிக்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து அக்டோபர் மந்த்து பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்டை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம்.
இதுதான் வந்து அக்டோபர் மந்த் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்டு. இந்த அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மொத்தம் வந்து 28 கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. 28 காலுமே வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கு, எதுவுமே வந்து லாஸ்ல இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே அரவிந்தோ ஃபார்மா 807.65ல 14th வந்து செல் கொடுத்துருக்கோம். இது வந்து லோ வந்து 787.30 வந்திருக்கு, நெக்ஸ்ட் டேவே வந்திருக்கு 2% ப்ராஃபிட். இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா 2%லேருந்து 40-45% வரைக்கும் ப்ராஃபிட் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 2-5% ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த கான்ட்ரா ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் செல்லோ பையோ வரும்போது நீங்கள் வந்து 500 ஷேர்ஸ் தான் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அது நல்ல சுச்சுவேஷன் உடனே 2-5% ப்ராஃபிட் வருதுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் அது கீழே இறங்கிச்சுன்னா எங்கே ஆவரேஜ் பண்ணுறதுன்றது அகைன் சேம் அந்த பை கால்குலேஷன் வரணும், 12% கால்குலேஷன் வரணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிட்டு ஆவரேஜ் பண்ணிட்டு வச்சுட்டு திரும்பி வரும் நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் வந்து வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து இது லாஸ் ஆகிறது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. லாஸ் எனக்கு தெரிஞ்சு ஆனதுன்றது நான் பார்த்ததே கிடையாது. இதுலேயே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2%-5% ப்ராஃபிட் வந்து 29-28 கால் ஜென்ரேட் ஆகி எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இது லாஸ் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்னா டைம் வேணால் லாஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே இது டார்கெட் வரும்னு சொல்கிறோம். அது மேபி வந்து உங்களுக்கு 2 வாரம் ஆகலாம், 3 வாரம் ஆகலாம், 4 வாரம் ஆகலாம். டைம் தான் உங்களுக்கு லாஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு மணி வந்து இதில் லாஸ் ஆகுறது சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நான் அந்த அளவுக்கு அதில் பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த இயர் வந்து 5000 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனில் கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐசிஐசிஐ பேங்க்கு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது 155 கம்பெனிஸும் இருக்குது. இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணலாம். எங்கள் ஃபோன் நம்பர் வந்து 9551100088. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கணுன்னா வந்து www.sagacontratrading.com வந்து விசிட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு என்டையர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல் டீட்டெயில் வேணும், எனக்கு இந்த இயர்லி டேட்டா வேணும் நான் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையர் இயர்லி டேட்டா வந்து அனுப்பும். நீங்கள் இயர்லி டேட்டா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நன்றி.